Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அக்கியம்பட்டி பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் ஆரவாரமிக்க வரவேற்பனை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நிரூபிக்கும் விதமாக எழுச்சியான ஒரு வரவேற்பனை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 155வது சட்டமன்ற தொகுதியாக சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் 53வது நாளாக தொடர்ந்து 100வது எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் செல்லுகிற இடங்களெல்லாம் உற்சாகமான ஒரு வரவேற்பனை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி வருகிறார். நாமக்கல் மாவட்டத்திலே முன்னதாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஆளும் அரசு என்று மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறது, மக்களுக்கு எப்படியெல்லாம் அநீதி இழைத்திருக்கிறார்கள் திமுகவினர் என்பது குறித்து தோல்வித்து காட்டி எழுச்சி உரையாற்றியவர் தற்போது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சரோஜா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் என அதிமுக பொதுச்செயலாளர் வருகின்ற வந்திருக்கிறார்கள். ஒரே உடையில் பெண்கள் சேவையை கட்டிக்கொண்டு முளைப்பாரியும் மலர்களையும் தூவி இந்த உற்சாகமான ஒரு வரவேற்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியிலே மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்களை திமுகவினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தியிருக்கிறார்கள். 2026 மக்கள் ஆதரவோடு அதிமுக அரியணை ஏறும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவினுடைய அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முறைப்படி நிறைவேற்றிய தீர்வோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ராசிபுரத்திலே எழுச்சி உரையை தெரிவித்திருந்தார். அதே நேரத்திலே நீட்டை உருட்டி நீட் தேர்வு விலக்க முடியாது என்கிற நிலையை அவர்கள் வாயாலே ஒப்புக்கொண்ட நிலையும் அவர் எடுத்து வைத்தார். நீட்டிலே இருந்து தமிழக மாணவர்களை காத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7.5% அந்த இடஒதுக்கீடை கொடுத்து 3000 மருத்துவ மாணவர்களை இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி உருவாக்கி இருப்பதையும் இன்றைக்கு தமிழகம் நன்கு அறியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கு பல்வேறு சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாமக்கல் முதல் ராசிபுரம் வரை தார் சாலை அமைக்கப்பட்டது. இதற்கு 250 கோடி ரூபாய் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக, நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்காக, சாலையை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முள்ளுக்குறிச்சி முதல் நரியன்காடு வரை தார் சாலை அமைப்பதற்காக 23 கோடி ரூபாய் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே செலவு செய்யப்பட்டது. குறிப்பாக ஒரு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் சாலைகள் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அந்த சாலைகளுடைய தரம் உயர்த்தப்படுகிற பொழுது அந்த மக்களுடைய போக்குவரத்து, வணிகம், அது சார்ந்து இருக்கக்கூடிய பலதரப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்திற்கு வரும் என்பதை அறிந்து இந்த நாமக்கல் முதல் ராசிபுரம் வரை தார் சாலை அமைக்கப்பட்டது. இதற்கு 250 கோடி ரூபாயும், முள்ளுக்குறிச்சி முதல் நரியன்காடு வரை தார் சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இதற்கு 23 கோடி ரூபாயும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செலவு செய்யப்பட்டது. பாலக்காடு முதல் வால்குடிப்பட்டி வரை தார் சாலை அமைப்பதற்காக 6 கோடி ரூபாய், அதே போல வேலிக்காடு முதல் தேரடி வரை தார் சாலை அமைப்பதற்கு 3 கோடி ரூபாய், சேந்தமங்கலம் தாலுகா அலுவலகம், குடியிருப்பு கட்டிடங்கள் என 2.61 கோடி ரூபாய்க்கு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு, மக்களுடைய அடிப்படை குடியிருப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்காக கழக அரசு செலவு செய்திருக்கிறது. கல்வியில் புரட்சி செய்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது மிகையல்ல. அரசு கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியை கட்டி கொடுத்தது இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு. இதற்காக 8 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. சேந்தமங்கலத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் அறிவிக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. கொல்லிமலை முதல் கோவில் வரை 25 மெகாவாட் புதிய நீர்மின் நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது.
அதாவது தமிழகத்தை இருளில் மூழ்கடித்து தமிழகத்தை மின்வெட்டு ஏற்படுத்தி இன்றைக்கு 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து இரவு உறங்கி இழிக்கும் வரை எப்போது மின்சாரம் செல்லுகிறது, எப்போது மின்சாரம் வருகிறது என்று சில தெரியாத அளவிற்கு தமிழகத்தில் மூளை குறித்தெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலே மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்படக்கூடிய அளவிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மின்சாரம் இல்லாத கிராமங்களாக மூழ்கி கிடக்கிறது. திருச்சியை தவிக்கிறார்கள் மக்கள். மின்சாரத்துறைக்கு அவர்கள் அழைப்பு விடுத்தால் யாரையும் அழைப்பு எடுப்பதில்லை என்று பல்வேறு போராட்டங்களை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக ஆட்சியின் போது மின்வெட்டு என்பது எழுதப்படாத நீதியாக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்கப்பட்டது. அதனை மின்மிக மாநிலமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக தமிழக மக்கள் மனங்களிலே நீங்காத முதல்வராக சிம்மாசனம் பெற்று அமர்ந்திருந்த புரட்சித்தலைவர் இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டினார். அதில் சபதம் ஏற்றார், உறுதிமொழிந்தார். அதை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டினார். அவரை தொடர்ந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மின்மிகை மாநிலமாக உபரி மின்சாரத்தை வெளி மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு தமிழகம் திறந்து விளங்கியது. ஆனால் இன்றைக்கு மின்சாரத்துறை சீர்கெட்டு சந்தித்திருக்கிற அளவிலே ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு நாள் ஒன்றுக்கு 20 to 30 முறை மின்வெட்டு ஏற்படுகிறது. சொல்ல போனால் அது அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்று கூறுகிறார்கள். பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுவதாக மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். இந்த மின்வெட்டிலிருந்து திமுகவையும் திமுகவிலிருந்து மின்வெட்டையும் பிரிக்க முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சேந்தமங்கலத்திலே ஒருங்கின்ற அந்த நீதிமன்ற வளாகத்திலே மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு, மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனை ஏற்படுத்தி கொடுத்தது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கொல்லிமலை செம்மேட்டிலே தொழில் பயிற்சி கூடம் ITI ஒன்று புதியதாக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. இதற்காக அந்த தொழில்நுட்ப கல்லூரியை பயில்வதற்காக சுமார் 3 கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு மாணவர்கள் பல தங்களுடைய தொழிற்கல்வியை பயில்வதற்கும் பழகுவதற்கும் ஏற்றதாக அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. கொல்லிமலையிலே செங்கரை புதிய காவல் நிலையம் கொண்டு வரப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பால் வைத்திருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் காவல்துறையினர் சுதந்திரமாக செயல்பட்டார்கள். ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக காவல்துறை சிறந்து விளங்கியது. குறிப்பாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே காவல் நிலையம் என்றால் அங்கு சட்டம் ஒழுங்கு சந்தி பிரிக்காத அளவிற்கு பாதுகாக்கப்பட்டது. போதைப் பொருள் விற்பனை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பெண்கள் நடமாடுகிற அளவிற்கு சுதந்திரமாக சென்று வரக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு தமிழகத்தில் 4 to 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கூட்டு பாலியல் வன்கொடுமைகளும் சிறுமிகள் முதல் 80 வயது மூதாட்டி வரை காம வெறியர்களால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுவதும், குழந்தை என்று பார்க்காமல், மாணவி என்று பார்க்காமல், பல்கலைக்கழகம் முதல் கல்லூரி வரை, பள்ளி வரை பல்வேறு மாணவிகள் சீரழிக்கப்படக்கூடிய நிகழ்வு என்பது நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமையின் மூலமாக பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அந்த குடும்பத்தினர் சொல்ல முடியாத துயரத்திற்கு தமிழகத்திலே ஆட்படுத்தப்படுகிறார்கள். அதனைத்தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது நாள்தோறும் சீரழிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் கட்டுப்படுத்தக்கூடிய முடியாத நிலையிலே இன்றைக்கு தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெயர் அறியப்படாத மெட்டாபெட்டமைன், பிரவுன் சுகர், போதை மாத்திரைகள், இப்படி ஏராளமான போதை வஸ்துக்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய கூடாரமாக மாறிவிட்டது. சென்னை மாநகரம் தமிழகத்தினுடைய போதை கேந்திரமாக மாறி இருக்கிறது. சென்னை மாநகரத்தை பொறுத்தளவிற்கு இளைஞர்கள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை, கல்லூரி மாணவர்கள் வரை இந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதும் அதற்கு அடிமையாகி இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. போதை சம்பவங்களால் நாள்தோறும் அரங்கேறக்கூடிய கொலை சம்பவங்களும், கொலை முயற்சி சம்பவங்களும், வன்முறை வெறியாட்டங்களுக்கும் அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால், அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்க வேண்டும் என்றால் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசு நடைபெற வேண்டும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சேந்தமங்கலம் தொகுதி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 8 கோட்டை என்பதையும், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த பகுதியிலே மழை பெய்தாலும் கூட வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும், பெண்களும், இளைஞர்களும் திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்
விவசாயிகளுடைய பாதுகாவலராக, குடிமராமத்து நாயகனாக, ஏழைகளுடைய விடிவெள்ளியாக, தமிழகத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி செல்லுகிற இடங்களெல்லாம் இன்றைக்கு உற்சாகமான எழுச்சியான ஒரு வரவேற்பினை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு ஆரவாரமிக்க ஒரு வரவேற்பினை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிற இடத்திற்கு வருவதற்கு 2 மணி நேரத்திற்கும், அதாவது 1.5 மணி நேரத்திற்கு முதல் 2 மணி நேரம் கடந்துவிட்டது. வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் திரண்டு முளைப்பாரி எடுத்து ஆரவாரமிக்க ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கினார். இந்த வரவேற்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளிகளுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு இந்த மக்கள் கூட்டம் என்பது காட்டிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அப்படி ஒவ்வொரு பகுதியை சார்ந்த, ஒவ்வொரு துறையை சார்ந்த, ஒவ்வொரு பிரிவை சார்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட திட்டங்கள் என்பது எண்ணிலடங்காத திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற போது பல்வேறு மக்கள் திட்டங்களை மக்களுக்காக வழங்கியது. ஆட்சியில் இல்லாத போது களத்திலே சென்று மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து ஆட்சிக்கு வருகிற போது அந்த குறைகளை களைவதும் அவர்களுக்கு செய்து கொடுப்பதும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்பதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி 2.5 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டு 2.5 கோடி தொண்டர்களினுடைய இயக்க கோட்டையாக இன்றைக்கு தமிழகத்திற்கு செல்லுகிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சியான ஆரவாரமிக்க இன்றைக்கு வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். தாரை தப்பட்டை முழங்க, பேண்ட வாதியங்கள் முழங்க, முளைப்பாறைகளையும் மலர்களையும் தூவி சேந்தமங்கலம் தொகுதியை அதிமுக கோட்டை, எஃகு கோட்டை என்பதை இன்றைக்கு இந்த மக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் ஏராளமான மக்கள் அலைமோதுகிற அளவிற்கு அலைகடல் என பிறந்த இந்த வாகனம் ஏறக்குறைய 1/2 மணி நேரத்துக்கு மேலாக சேந்தமங்கலம் தொகுதியிலுமே வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாகமான வரவேற்பினை இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய விவசாயிகள், கொல்லிமலையை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய பழங்குடி மலைவாழ் மக்கள், அவர்கள் தங்களுடைய நிலத்திலே விளைந்த அன்னாச்சி பழம், வாழைப்பழம், மலைவாழைப்பழம், செவ்வாழைப்பழம் இப்படி அனைத்து பழங்களையும் கொண்டு வந்து நாம் பார்க்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய அந்த அன்பை, கொல்லிமலையிலே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் பல்வேறு பழங்களை கொண்டு இந்த பகுதி முழுவதுமாக தங்களுடைய நிலத்திலே விளைந்தது அன்பாக கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்குவதற்காக தாரை தாரையாக பல்லாயிரக்கணக்கான பெண்கள், மலைவாழ் மக்கள் கூடி அந்த உற்சாகமான வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதி சேந்தமங்கலத்திலே பல்வேறு கோரிக்கைகள் இந்த மக்களிடம் இருக்கிறது. குறிப்பாக சீராப்பள்ளி பேரூராட்சி கூட்டு குடிநீர் புதிய திட்டம் தேவை என்கிற கோரிக்கை நிறைவேற்றுவோம் என்று கூறியவர்கள் இந்த பக்கமே திரும்பவில்லை என்கிற வேதனையோடு இந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். சேந்தமங்கலம் காரவள்ளி செக் டேம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த மக்களிடம் இருக்கிறது. அதுவும் செய்து தரப்படவில்லை என்கிற வேதனை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இருக்கிறது. கீழப்பட்டி முதல் ஏற்பப்பட்டி புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும், சேந்தமங்கலம் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்வதற்கோ, இதையெல்லாம் செய்து தருவதற்கோ இந்த ஆட்சியாளர்கள் மறந்து விட்டார்கள் என்கிற வேதனை இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு கோரிக்கை வைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரியணை ஏற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய கோரிக்கை வென்றெடுக்கப்படும், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். 2026 சேந்தமங்கலம் தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொகுதி என்பதை இன்றைக்கு முன்னோட்டமாக எழுதப்பட்ட விதியாக இங்கே கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உற்சாக வரவேற்பு 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவாக இன்றைக்கு மக்கள் இங்கே கூடி உற்சாகமான வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிற போது கூட இன்றைக்கு ஆளுகிற அரசு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்திருக்கிறது, எப்படியெல்லாம் வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது, எப்படியெல்லாம் மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வேதனையுடைய உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், போதையால் இந்த தமிழகம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது,
இளைஞர்கள் எப்படியெல்லாம் திசை திருப்புகிறது இந்த திராவிட மாடல் அரசு. குறிப்பாக போதைப் பொருளுடைய கலாச்சாரத்தால் இன்றைக்கு குற்றச்சம்பவங்களுடைய அதிகரிப்பு, அதனால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கக்கூடிய அவலம், இதனால் சீரழியக்கூடிய குடும்பங்கள் என பல்வேறு விஷயங்களை அவர் தோலுரித்து காட்டியிருந்தார். குறிப்பாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய இந்த எழுச்சி பயணம் என்பது ராசிபுரம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு எழுச்சியான ஒரு வரவேற்பினை அளித்திருக்கிறார்கள். திரண்டிருந்த மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டேன் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுகவினர் ஏற்கனவே தலைக்குனிவை ஏற்படுத்தி விட்டார்கள், தமிழகம் ஏற்கனவே தலைக்குனிந்து விட்டது, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலமாக கருணாநிதியுடைய குடும்பத்தினர் இந்திய அளவில் தமிழகத்தை தலைக்குனிய வைத்து விட்டார்கள் என்கிற வேதனையை அவர் வெளிப்படுத்தினார். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்தவர்கள் திமுகவினர். திமுக மத்தியில் மந்திரிகளால் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது, திமுகவினுடைய குடும்பத்தால் தலை நிமிர்ந்து நிற்கிறது, திமுகவினுடைய கேபினெட் முதல்வராக இன்றைக்கு தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது என்றாலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி என்றால், ஒரே அரசு என்றால் அது திமுக அரசு தான். ஊழலுடைய ஊற்றுக்கண் திமுக. எல்லா துறைகளையும் இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் புறையோடி போயிருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஏழை மக்களுக்கு இந்த அரசு மருத்துவ சிகிச்சை உரிய முறையில் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் வாக்கிங் மட்டுமே அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்கிற வேதனையை அவர் வெளிப்படுத்தினார். மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் எப்படி மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் என்பதை மறந்து இருப்பதை அவர் தோலுரித்து காட்டியிருந்தார். சீர்காழி மருத்துவமனையிலே ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த கர்ப்பிணிகள் பிரசவத்திற்கு சேர்கிற போது 27 பெண்களுக்கு தவறான ஊசு செலுத்தப்பட்டு சிக்கலாகி இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்றைக்கு தீவிர சிகிச்சை பெறுகிற அளவிற்கு மாரத்தான் மந்திரி ஓடிக்கொண்டிருக்கிறாரே தவிர மக்களை காக்க எந்த துருமையும் கிள்ளி போடவில்லை. அரசு மருத்துவமனைகளை கவனிப்பாரற்று கிடக்கிறது. ஜூலை 7ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடிக்கு பழனிசாமியுடைய எழுச்சி பயணம் தொடங்கி 154வது சட்டமன்ற தொகுதியாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே உரையாற்றினார். முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறியது போல 1 மணி நேரம், அதாவது 1.5 மணி நேரம் மக்கள் வெள்ளத்திலே நீந்தி நான் இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். தற்போது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கும் ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமியுடைய வாகனம் வருகை இருந்து கொண்டிருக்கிறது. சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் இபிஎஸ் கிளம்பிவிட்டார் என்கிறார் ஒருவர். ஸ்டாலின் அவர்களே, நான் பஸ்ஸை எடுத்ததில் இருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே உடன்பிறப்புகளால் தூக்கம் கலைந்த மு.க. ஸ்டாலின் தற்போது அதிமுக பொதுச் செயலாளருடைய பேருந்து எழுச்சி பயணத்தை பார்த்து முழுமையாக தூக்கத்தை தொலைந்து நிற்கிறார் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் தோலுரித்து காட்டினார். பிங்க் கலர் பஸ்ஸில் வந்து என்னை முந்திச் செல்வேன் என்று வாரிசு அமைச்சர் உதயநிதி பேசுகிறார். அது எப்படிப்பட்ட பஸ்? மழை பெய்தால் ஒழுகுகிறது, கூரையிலே காற்றடித்தால் கூரை காற்றிலே பறக்கிறது, ஓடுகிற போது தனியாக கலந்து ஓடுகிறது. ஒரு பெண்மணி பேருந்திலிருந்து கீழே ஓடிக்கொண்டிருக்கிறார், அவர் மேலே பேருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இவருடைய பேருந்து பிங்க் நிற பேருந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பேருந்தில் பயணம் செய்து கொண்டு என்னை பிடித்து விடுவாராம் உதயநிதி அவர்களே. 2026 அல்ல, 2031 அல்ல, 36 கூட உங்களுடைய பிங்க் நிற பேருந்து வந்து எங்கள் பேருந்தை நெருங்க முடியாது என்பதை எச்சரிக்கையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் உதயநிதிக்கு எச்சரிக்கை விடுத்தார். குறிப்பாக அந்த சட்டமன்ற தொகுதியில் பேசுகிற போது, பஸ் என்பது எங்களுடைய பேருந்து ஜெட் வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது, பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்கிறதோ அந்த கண்டிஷனில் தான் தற்போது திமுக அரசும் திமுகவும் இருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருமையாக இருக்கிறது, இதே இடத்தில் செயல்பட வேண்டும் என்று போராட்டம் செய்தோம். ஆனால் திட்டமிட்டு தனியார் ஒருவர் 140 ஏக்கர் நிலம் வாங்கி இருக்கிறார். அதிலிருந்து குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை பெற்றுக்கொண்டு 7 கிலோமீட்டர் தள்ளி இந்த பேருந்து நிலையம் அமைக்கிறார்கள். எப்படிப்பட்ட நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வேதனையோடு பதிவு செய்திருந்தார். புதிய பேருந்து நிலையம் வந்ததும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அதிக விலைக்கு விற்கப்படும். இப்படி விஞ்ஞான முறையில் கொள்ளையடிக்கிற கட்சிதான் திமுக என்பதை தோலுரித்து காட்டினார். அதிமுக ஆட்சியிலே ராசிபுரம் தொகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டது. 932 கோடி ரூபாய் திட்டம் அது அறிவிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு 40% பணிகள்
நிறைவடைந்திருக்கிறது. வல்லசமுத்திரம், எலச்சிப்பாளையம், பரமத்தி ஆகிய ஒன்றியங்களில் 724 கிராமங்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டமிட்டு வழங்கப்பட்டது, தொடங்கப்பட்டது. இது அதிமுக கொண்டு வந்த மகத்தான திட்டம் என்பதால் திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கி இருக்கிறது என்கிற வேதனையை பதிவு செய்திருந்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்தப்பட்டு முழுமையாக நிறைவேற்றப்படும். ஸ்டாலின் முதலில் சட்டமன்றத்தில் பேசும்போது இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்று சொன்னார். உதயநிதி கூறுகிறார் அது அப்பட்டமான பொய். அப்படி ஸ்டாலின் பேசவே இல்லை. மக்களிடம் வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தவறான செய்திகளை இவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். 1990 காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொன்னம்மாள் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டம் பரிசீலனை இருக்கிறதா என்று. அப்போதைய போக்குவரத்துறை அமைச்சர் கண்ணப்பனிடம் கேட்கிறார். அமைச்சர் இல்லை என்கிறார். மீண்டும் பொன்னம்மாள் 4/1 மாணவர்களிடம் பதில் செய்து திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அமைச்சர் இப்போது 3/1 கட்டணம் சலுகை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கிறார். அப்படி என்றால் ஸ்டாலின் முதலில் பேசுகிற போது பஸ் பாஸ் கொடுப்பதாக தெரிவிக்கவில்லை என்பதுதானே உண்மை. இதன் மூலம் உதயநிதி பேச்சு எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய் என்பதை அந்த மூலமாக அவர் விளக்கி காட்டினார். மின் கட்டணம் இந்த திமுக ஆட்சியில் 67% உயர்ந்திருக்கிறது. 5% தொழிற்சாலைகள் கடைகளுக்கு பீக் அவர் கட்டணம் மாலை 6 முதல் 10 வரை தனித்தனியாக வசூலிக்கிறார்கள். குடிநீர் வரி, வீட்டு வரி, கடை வரி என எல்லா நிலைகளிலும் 100% முதல் 150% வரை வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. போதாக்குறைக்கு குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசு திமுக அரசு தான். 6% வரி உயர்வை மக்கள் மீது சுமத்தி மதுரை சுமத்தி இருக்கிற திமுக அரசு மதுரை மாநகராட்சியில 200 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். ஊழல் செய்ததற்காக மட்டுமல்ல, அதாவது மாட்டுக்கு, பன்றிக்கு, ஆட்டுக்கு கூட வரி போடுகிறார்கள். பன்றிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்த ஒரே அரசு திமுக என்று பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களுக்கு தேவையான குடிநீர், கழிவுநீர் வெளியேற்றம், குப்பையை அகற்றுதல், தெருவிளக்கு எரிய வைப்புதல், தொடர்ந்து இது போன்ற வரிகள் மூலமாக கொள்ளையடிக்கக்கூடிய பணம் என்பது மக்களுடைய வேதனையின் மூலமாக சுரண்டப்படுகிற பணம் என்பதை அவர் தெரிவித்தார். மதுரையுடைய மேயருடைய கணவர் கைது செய்யப்படுகிறார். 5 மண்டல குழு தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் திமுக அரசே முறைகேடு நடைபெற்றதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கிற அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய அவலம் லட்சணம் இருக்கிறது. காஞ்சிபுரத்திலும், கோவையிலும், நெல்லையிலும் திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் பங்கு பிரிப்பதில் சண்டை. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இவை எல்லாமே முழுமையாக விசாரிக்கப்படும் என கொள்ளையடித்த பணத்தை இவர்களிடமிருந்து வசூல் செய்வதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எச்சரித்தார். திமுகவுடைய மருத்துவமனைக்கு போனால் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் வேறொரு மருத்துவமனைக்கு சென்று முழுமையாக பரிசோதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சியுடைய அவலம் இருக்கிறது. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. திமுக அரசே கண்டுபிடித்தது. ஆனால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் ரத்து செய்திருக்கிறார்கள். யாரையும் கைது செய்யவில்லை. வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக பணத்தாசையை காட்டி கிட்னி தருவதை மன்னிக்க முடியாது. உங்கள் மாவட்டத்தில் பணத்தாசை காட்டி ஒரு பெண்ணுக்கு கிட்னிக்கு பதிலாக கல்லீரலை எடுத்திருக்கிறார். திமுக எம்எல்ஏ பேட்டி கொடுக்கும் போது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய் கார் 12 கோடி ரூபாய் என்கிறார். இதெல்லாம் வாங்க வேண்டும் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கிட்னியும் கழற்ற வேண்டும் என்று தென்னாவட்டாக பேசுகிறார். அவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். குறிப்பாக மக்களுக்காக, மக்களுடைய பாதுகாப்புக்காக, மக்களுடைய உடல் உறுப்புகள் திருடப்படுவதை தொழிற்சி காட்டி பேசிய அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை மேற்கொண்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்திலே கஞ்சா அமோதமாக நடைபெறுகிறது. கஞ்சா சாக்லேட் வடிவிலே வந்திருக்கிறது. ஆம்புலேட்டில் கூட கஞ்சாவை கலக்கி போடுகிறார்கள். போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் இளைஞர்கள் சீரழிந்து போகிறார்கள். நான் பலமுறை சொல்லியும் இந்த முதலமைச்சர் கண்டுகொள்ளவே இல்லை என்று வேதனையோடு பதிவு செய்திருந்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். மாணவர்களே, இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று தற்போது பேசும் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசிய போது அதையெல்லாம் மறந்து போனார். அதனால்தான் இன்றைக்கு தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது என்பதை வேதனையோடு பதிவு செய்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகிற போது தமிழகத்திலே இருக்கக்கூடிய, அதாவது மக்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக ஆதி திராவிட மக்கள், அருந்ததிய மக்களுக்கு காங்கிரீட் வீடுகள் பல லட்சம் ரூபாயில் முறையாக கட்டித்தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை செய்தார். தீபாவளி தோறும் பெண்களுக்கு சேலை வழங்கப்படும், தாலிக்கு தங்கம், திருமண தொகைக்கு திருமண உதவித்தொகை, திமுக அரசு நிறுத்தியெல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து திட்டங்களும் தொடரும் என்கிற அறிவிப்பை அதிமுக பொதுச்செயலாளர் வெளியிட்டார். ஆட்டோ ஓட்டுநருக்கு 75,000 ரூபாய் மானியமாக கொடுக்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக 200
யூனிட் மின்சாரமும், விசைத்தறி நெசவாளருக்கு 750 யூனிட் மின்சாரமும் மானியத்தோடு கொடுத்தோம். பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். கைத்தறி ஆதரவு திட்டம், கைத்தறி துணிகள் சேக்கமடைந்து 350 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். அதிமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்படும். ராசிபுரம் தொகுதியில தேசிய நெடுஞ்சாலையோட 3 இடங்கள் மேம்பாலங்கள், புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கியதன் காரணமாகத்தான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றம் பெற்றார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்த்து செய்ததை அதிமுக பொதுச் செயலாளர் எடுத்து காட்டினார். தற்போது சேந்தமங்கலம் தொகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் பொறுத்துக்கமன் எடப்பாடி கே பழனிசாமி எழுத்து உரை ஆற்றப் போகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம்.